வானத்தை பரிசு இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்க, சின்ராசு துளசியை பார்த்து சொல்கிறாரு, வீரசிங்க வீட்டுக்கு வந்தார். அவர் சரவணன் கேஸை பற்றி என்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இந்த டாலர் கிடச்சுன்னு சொல்லி பொண்ணு டாலர் எடுத்து காட்டினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டாலும் துளசி அதிர்ச்சியாகிறாங்க. அதுக்கப்புறம் சின்ராஸ் சொல்கிறாரு, ஒரு வழி எங்கேது இல்லைன்னு சொல்லி சமாளிச்சாச்சு, இன்னொன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ துளசி சொல்கிறாங்க, ஏன்னா அப்படி நினைக்காதே, நிம்மதி தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும், எப்படியா சரவணன் உயிரோடு இருக்கிற மாதிரி போலீஸை நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக சின்ராஸ் ஏதோ பிளான் பண்ணுறாரு. அங்கிட்டு பார்த்தா சின்ராஸ் வீட்டுக்கு ஒருத்தர் வராரு. அவர் சொல்கிறாரு, சரவணன் என் கூட வேலை பார்க்குறேன், அவங்களுக்காக எல்லா பொருளும் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து காட்டுறாரு. அவங்க எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. உடனே வீரசிங்க ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, என் மையம் கிடச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வீரசிங்க அதிர்ச்சி ஆறாரு. அதே எப்படி சரவணன் கிடச்சிட்டானா, எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறாரு. சரவணோட அப்பாவும் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. நிச்சயமாக வீரசிங்க அதை நம்ப மாட்டார் தான் நினைக்கிறேன். அங்கிட்டு பார்த்தா பொன்னி செம்பகமாக வயக்காட்டு சைடு போகிறாங்க. அங்கே பார்த்தா வேறவங்க யாரோ வேலை பார்க்குறாங்க. உடனே செம்பகம் கேட்குறாங்க, இந்த வயக்காடு ஃபுல்லாக பொன்னியோடது, நீங்கள் என்ன இங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாத சின்ராஸ் அவரோட வயக்காட்டை எல்லாத்தையும் மொத்தமாக வித்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு பொன்னி அதிர்ச்சி ஆகிறாங்க. இன்றைக்கி என்ன எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா முடிக்க லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.